அந்த பேச்சு நேற்றைய தினமே இப்படிப்பட்ட செய்திகள் புரளியாக வருகிறது என்பதை ஒருங்கிணைப்பாளர் அறிக்கை மூலம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அது புரளியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவரவர்கள் கட்சியில் அவரவர்கள் சின்னத்தில் நிற்கட்டும். ஆகவே எங்களது கட்சியில் இரட்டையிலையில் தான் நிற்பேன் என்று ஒருங்கிணைப்பாளர் சொன்னதை நினைவிலே கொள்ளுங்கள். ஆகவே அது புரளி, அது நடக்காது. ஒரு இன்னைக்கு நாளைக்கு அர்ஜுனா மதுரை போயிருக்கார், திரும்பி வந்துருவாரு. வந்தவுடனே ஒரு இறுதி கட்டத்தை அடையும். இந்த மாற்று கருத்தும் இல்லை. தேர்தல் ஆணையத்தை போய் நீங்க சந்திச்சு அணுகிருக்கிறீங்க. தேர்தல் ஆணையத்தை நீங்க என்ன தரப்பை முன் வச்சீங்க, அவங்க என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? இல்ல தேர்தல் ஆணையத்திட்ட போல நான் போனது டெல்லி ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்துருச்சு. நம்ம கொடுத்த பெட்டிஷனை கன்சிடர் பண்ணுங்க, இன்னொரு பெட்டிஷன் இப்படி கொடுங்க இப்ப ஃப்ரெஷ்ஷான்னு சொல்லிச்சு. அதனால கொடுத்துட்டு வந்துட்டோம். அது எங்களுக்கு கிடைக்காத நிலையில் அது ஃப்ரீ செய்யணும். முதல்ல அண்ணனுக்கு கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா நியாயமா கிடைக்க வேண்டியது ஓபிஎஸ் அண்ணனுக்கு, கிடைக்கலன்னா ஃப்ரோசன் ஃப்ரீ செய்யணும். முதல்ல கொடுத்ததுல என்ன சொல்லியிருக்காங்க? இல்ல சார், ரெண்டாவது பெட்டிஷன் வந்து ரெட்டலையை கேட்டு கொடுத்துருக்கீங்களா? நான் முதல்ல பெட்டிஷன் என்னன்னு கேட்குறீங்களா? அந்த முதல்ல பெட்டிஷன்ல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஒருத்தர் ஏடிஎம்கேல இருக்க செக்ரட்டரி ஒருத்தர் கன்விக்ஷன் இருக்கார், கன்விக்டட். அவர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா தொடர்றாரு. இன்னொருத்தர் மலேசியாவிலிருந்து வந்த பொண்ணை கற்பழிச்சுட்டேன்னு ஒரு கேஸு, அவரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா தொடர்றாரு. ஒரு 2 பேர் ஒருத்தர் ஓட்டு போட்டு 2 பேர்த்த தேர்ந்தெடுத்து தப்புனே சொல்லியிருக்கிறாரு. உண்மையை சொல்றேன். அதனால இப்படிப்பட்ட அதிமுக எடப்பாடி தலைமையில் நடந்த அந்த எகெயின்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் நாம் தேர்தல் விதிகளுக்கு முரணாக 10 பேர் முன்மொழியணும் 10 பேர் வழிமொழியணும்னு ஒருங்கிணைப்பாளர் இந்த சட்டத்தை எல்லாம் திருத்த தப்புன்னு சொல்லிட்டு வந்தாரு. அதையெல்லாம் தொடர்ந்து 6 பெட்டிஷன்ல சொல்லியிருக்கேன் கண்டினியூஸா. எல்லாமே நீ உச்ச நீதிமன்றத்துக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் எதிர்ப்பா பழனிசாமி நடந்துட்டு இருக்காருன்னு. அவரை பல நேரங்களில் நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா என்று சொல்லுவார்கள். டெல்லி வழக்கறிஞர்கள் அவரை காப்பாற்றினார்கள். இப்படியே போயிட்டு இருந்துச்சு கதை. எந்த நெக் ஆஃப் த மூவ்மெண்ட்ல சிக்ஸர் வேணுமா இருந்தது, சிக்ஸர் அடிச்சுட்டு வந்திருக்கோம். இனிமேல் டோட்டல் ரன் அடிக்க வேண்டியது தேர்தல் கமிஷன். பார்ப்போம் என்ன நடக்குது. டெல்லி உயர்நீதிமன்றம் சார், இது வந்து இந்த ஜூரிஸ்டிக்ஷன் போரம் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான். நல்லா கேட்டுக்கோங்க. உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ ரெட்டேலையை கொடு இல்லை வேறு சின்னத்தை கொடுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு போரம் இல்லை. ஓப்பனா சொன்னார் ஹைகோர்ட்ல ஜட்ஜு. அவருக்கு அது ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை. என்ன செய்யலாம் கோர்ட்டுன்னு கேட்டால் கன்சிடர் பண்ணு, இவங்க கொடுக்குற ரெப்ரசன்டேஷனை உடனே அலசி ஆராய்ந்து முடிவு பண்ணுங்க. அதை கொடுத்துட்டாரு எங்களுக்கு. இனிமேல் எலெக்ஷன் இது சம்பந்தமா தேர்தல் கமிஷன் அலசி ஆராய்ந்து. உதாரணமா உங்களுக்கு சொல்லுனா ஆர்கே நகர் தேர்தலில் இதே காலகட்டம் இதே மாதிரி சூழ்நிலை ஏற்பட்ட போது இதை தான் பண்ணி தெரிஞ்சுங்க. நீதிமன்ற சொல்லியபடி நீங்க தேர்தல் ஆணையத்துல யார் மனு கொடுத்தா, யாரோட பேர்ல கொடுத்தீங்க? என்னுடைய மனு சார், நான் தான் கொடுத்திருக்கேன். புகழேந்தி தான் கொடுக்க முடியும். நான் தான் அப்ளிகேண்ட், நான் தான் கொடுத்திருக்கேன். ஓபிஎஸ் அண்ணனுக்கு சேரணும். அது நியாயப்படி. அது சேரலனா வேற வழி இல்லை. இலைய வந்து நீங்க வந்து இலைன்னு இல்லை, சின்னத்தை வேற வழி இல்லாம நெக் ஆஃப் த மூவ்மெண்ட்ல நீங்க டிசிஷன் எடுக்க முடியாது. அதுதான் சட்டம். நீங்க ஃப்ரீஸ் பண்ண வேண்டியிருக்குங்கிறது கோட் பண்ணி உங்களுக்கு இலை வேணும், இல்லைனாக்கா அடுத்த கட்ட முடிவு ஃப்ரீஸ் பண்ணணும். தப்பே கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா இது தீய சக்தி கையில் போய்விடக்கூடாது. அதான் எடப்பாடி பழனிசாமி தீய சக்தி கையில புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம் போயிடக்கூடாது. ஏன்னா பைலா திருத்தப்பட்டு 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும். பணக்காரன்லாம் அங்க இருக்கணும், பக்கத்துல தொண்டர்கள் நிற்க முடியாத சூழ்நிலை. அவரே காட்டடிச்சு அவரே விடுவார். 5 வருஷமா அவர் தலைமை கழக நிர்வாகியா இருக்கணும். இவர் ஓபிஎஸ் என்ன பெர்ஜரா சேர்த்துக்கிட்டப்ப 5 வருஷம் கண்டிஷன்ல வரல. ஏன்னா அவர் காப்பாத்திக்கணும். இப்படி எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அத்தனை தில்லுமுடு. காசு வந்துருச்சு சார், திமிரு வந்துருச்சு சார். காசு தான் சார். டெல்லியில கூட கேட்கறாங்க, இந்த ஆளுக்கு எப்படி இவ்வளவு பெரிய தேதி வந்துச்சு. சுத்த பயந்தவங்களை என்னோட பழகின காலத்துல அதிகமா பேசவே மாட்டாங்க. பணம் சார், பணம் கொட்டி இருக்கு. அரசு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு. பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெறணும் என்ற ஒரே எண்ணத்துல செயல்படுறார். ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதன் உருவாக்கிய இந்த இயக்கம் என்னைக்கும் தலை தோங்கி நிற்கும். ஆகவே இங்கே நீங்கள் கண்ட கனவெல்லாம் பலிக்காது. பழனிசாமி வெல்ல போவது நாங்கள் தான். அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில், அண்ணன் பண்ருட்டியார் ஆலோசனையில்